இது வரைக்கும் தமிழ் டுட்டோரியல்ஸ் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போல்லாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இணைய குற்றத்தை தடுக்க சிறந்த வழிகள். ஒரு நாளைக்கு எவ்வளவோ சைபர் கிரைம் அட்டாக்ஸ் நடக்குது. இப்போ நான் சொல்ல போகிறது நானாக சொன்னது இல்லை, சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்கிற அட்வைஸ் தான். இப்போ நான் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இவங்க என்ன அட்வைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, முகம் தெரியாத நபர்களிடம் வீட்டு முகவரி, தொலைபேசி எண், பள்ளி, கல்லூரி, அலுவலக முகவரி போன்ற தகவல்களை பகிர வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியாத நபர்கள்ட்ட நீங்கள் உங்கள் வீட்டு அட்ரஸையோ இல்லாட்டினா உங்கள் மொபைல் நம்பரோ எதையுமே நீங்கள் கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் அறிமுகம் இல்லாதவர்களை நண்பர்களாக சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு யாருனே தெரியாது, நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து அவங்கள நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, அறிமுகம் இல்லாத நபர்கள் உங்களை நேரில் சந்திக்க அழைத்தால் மறுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்டை இவங்க ஏன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதை யூஸ் பண்ணி நம்மளை கிட்னாப் பண்ணுறதுக்கு சான்ஸ் ரொம்பவே அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த பாயிண்டை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களை பற்றிய விவரங்களை யாரிடமும் பகிர வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட பயோடேட்டா எதையுமே நீங்கள் மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, உங்களோட பாஸ்வேர்டை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை தவிர வேறு யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்டை இவங்க ஏன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க உங்கள் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி உங்களோட ஆஃபீஸர்ஸ்க்கோ இல்லாட்டினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ராங்காக மெசேஜ் பண்ணுறதுக்கு சான்ஸ் ரொம்பவே அதிகம். அதனால தான் அவங்க இந்த பாயிண்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, குழந்தைகள் பெண்களின் புகைப்படங்களை இணையத்தில் பகிர்வதை தவிர்க்கவும், உங்களுடைய புகைப்படங்கள் ஆபாசமான புகைப்படமாக மாற்றப்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய கேர்ள்ஸ் ஃபேஸ்புக் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதில் அவங்களோட இமேஜஸை அப்லோட் பண்ணும்போது நிறைய பேர் அந்த இமேஜை எடுத்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு சான்ஸ் ரொம்பவே அதிகம். அதனால கேர்ள்ஸ் உங்கள் ப்ரைவசியை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே பாதுகாப்பானது. நெக்ஸ்ட் உங்களை யாராவது மிரட்டினாங்க அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. காவல் ஆணையர் அலுவலகத்திலும் புகார்களை அளிக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அறிமுகம் இல்லாதவர்களிடம் சேட் செய்வதை தவிர்க்கவும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு யாருன்னே தெரியாது, நீங்கள் அவங்க கூட சேட் பண்ணாதீங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு 10 நிமிடத்திற்கும் ஒரு சைபர் கிரைம் அட்டாக் நடக்குது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 2017 கடந்த ஆண்டு மட்டும் 27,482 வழக்குகள் பதிவாகியுள்ளன இந்தியாவில் மட்டும். இந்த வீடியோ நான் அந்த ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், அதுக்காக மட்டும் தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.